நிஜாமுதீன் சார் வணக்கம். நிஜாமுதீன் சார், சமீபத்தில் நடந்த இந்த இறுதி பட்ஜெட் அறிக்கை தாக்கல் பண்ணாங்கல்ல, இப்போ கடைசியா இப்போ நம்மளுடைய ஹானரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தங்கம் தென்னரசு சப்மிட் பண்ணாரு. அந்த அறிக்கையில் குறிப்பிட்டார் அவர், செயற்கையாக ஒரு நிதி பற்றாக்குறையை ஒரு சுமையை ஏற்படுத்துகிறது மத்திய அரசு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு பேசிட்டு போயிருக்காரு. ஒவ்வொரு முறை வந்தபோதும் எத்தனாயிரம் கோடியை கொடுத்தோம், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில் என்டிஏ அரசாங்கம், மத்தியில் ஆளக்கூடிய என்டிஏ அரசாங்கம் எவ்வளவு அக்கறையோடு செயல்படுகிறது அப்படின்ட்டு அவர் ஒரு சில விஷயங்கள், 3 லட்சம் வீடு கட்டியிருக்கிறோம், 37 கோடி குடும்பங்களுக்கு ஜன்தன் அக்கௌண்டு, அதில் பெரும்பாலானவர்கள் கடன் வாங்கி இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான், இப்படி நிறைய விஷயங்களை அவர் சொல்லிட்டு போகிறாரு. சார், யதார்த்தத்திற்கும் பிரதமருடைய உரைக்கும் இடையில் நிறைய வித்தியாசம் இருக்கா, இல்லை அவர் சொல்லிட்டு போகிறது எல்லாமே உண்மைதானா? மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு. சவுண்டு கொஞ்சம் நிச்சய வேறுபாடு. ரயில்வேக்கு நாங்கள் பன்மடங்கு நிதியை ஒதுக்கி இருக்கிறோம் என்று சொன்னார்கள். சரி, உண்மைதான். 3 அல்லது 4 மடங்கு நிதியை ஒதுக்கி இருக்கிறார். ஆனால் குஜராத், ராஜஸ்தான் மற்ற மாநிலங்களை பார்க்கும்போது அவர்களுக்கெல்லாம் 27 மடங்கு அளவுக்கு செலவு செய்திருக்கிறார். சரி, அப்ப தமிழ்நாட்டுக்கு ஏற்ற நிலை. கடைசியா வந்த மத்திய பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எதுவுமே ஒதுக்கலைன்றது எல்லா கட்சியும் சொன்ன குற்றச்சாட்டுகள். அப்பதான் நான் ரயில்வேக்கு டபுளா தெரியும் 3 பங்கு கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்க. அப்பதான் அந்த கம்பெரிசன் எல்லா டீம்லயும் வந்துச்சு. 27 மடங்கு குஜராத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள், தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் அது விலைவாசி உயர்வு, பணவீக்க தள்ளிப்பள்ளி உயர்வானது தவிர நீங்கள் கொடுத்த கூடுதலானது அல்ல என்று சொன்னார். அதெல்லாம் இருக்கட்டுங்க. இன்னைக்கு என்ன பிரச்சனை? என் வீட்டில் நாளைக்கு அடுப்பெரியுமா, இன்னைக்கு ஹோட்டல்ல அடுப்பெரியுமா? நகர்ப்புறத்துல 30% பேர் பேச்சலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேலைக்கு வந்தவர்கள், பிழைப்பு நாடி வந்தவர்கள் என்று பேச்சலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எடுத்தல் கவுத்தல் நிலையிலே ஒரே நாளிலே வணிகத்துக்கு ஹோட்டலுக்கு கொடுக்கக்கூடிய சிலிண்டர்கள் நிறுத்தப்படுகிறது என்று அறிவித்திருக்கிறார். அப்ப அந்த பேச்சலர்களை எங்க போய் சாப்பிடுவார்? அது மட்டுமல்ல, 25 நாளைக்கு புக் பண்ணா தான் சிலிண்டர் வரும் என்று சொல்லியிருக்கிறார். இவ்வளவையும் பத்தி பேசாமல் 9 லட்சம் வீடுகளுக்கு பைப்பு மூலமாக கேஸ் வழங்கப்படும். நாளைக்கு, இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு கஞ்சி இல்ல, நாளைக்கு நான் பிரியாணி தரேன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரதமரை நான் பார்த்திருக்கிறோமா? நான் உலகத்தில் 4வது மிலிட்டரியை வைத்திருக்கக்கூடிய நாடு, ராணுவ பலத்தில் 4வது அளவில பெரிய நாடு இந்தியா. அப்போ இஸ்ரேல் ஈரானை அடிக்க போகிறது. அந்த உளவுத்துறை தகவல் கூட தெரியாம முதல் நாளே போய் துவக்கி வர்ற மாதிரி போயிட்டு வர்றாரு. யாராவது விமர்சனம் செய்தவர் தான் துவக்கி வைத்தார், அந்த விமானத்தை துவக்கி வைத்தான்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கு ஆளாகக்கூடிய நிலையில ஒரு பிரதமர் இருக்கிறார். அந்த பிரதமருக்கு பாதுகாப்பு இல்லாமல் ஒரு உளவுத்துறை இருக்கிறது, எந்த செய்தியும் சொல்லாமல் போயிருக்காரு சொன்னால் இந்தியாவுடைய நிலை என்ன? 1.5 லட்சம் கோடி மக்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் வளைகுடா பகுதியில. அவங்க வீட்டில இருந்து கிட்டத்தட்ட சாப்பிடுறவங்க 5-6 கோடியில சாப்பிட்டு இருக்கிறான். இப்ப இந்த உளவுத்துறை அதெல்லாம் ஒரு முக்கியமான பிரச்சனை. இந்தியாவுடைய பெட்ரோல் கேஸ் கையிருப்பு 10 நாளைக்கு தாங்கலைங்கிற கட்டமைப்பு இருக்கிறது. 10 நாளைக்கு தாங்க முடியல. என்ன வச்சிருக்கீங்க? ஒவ்வொரு நாளும் 1 மாசம் 2 மாசம் 6 மாசத்துக்கு ஸ்டாக் சார். அத பத்தி பேசிட்டு போயிருக்காரு. நீங்க உண்மையான தகவல்களை, வெரிஃபை பண்ண தகவல்களை மட்டும் நம்புங்க. நாங்கள் சர்வதேச அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை விலக்கிவிட்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு அதுக்கு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா இது ஒரு கேஸ் புக் பண்ணி பாருங்க, கேஸ் நம்பரே ஒர்க் பண்ணலன்னு வருது. புக் பண்ண போனா அந்த கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய நம்பரே உபயோகத்தில் இல்லை அப்படின்னு வருது. இல்லைன்னா ஒரு டெம்பரவரி வெயிட் லிஸ்ட் நம்பர் தரணும், அப்புறம் நீங்க பண்ணுங்கன்னு வருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 24 கழிச்சு கேஸ் வரும்னு வருது. வணிக நிறுவனங்கள் நாளை ஹோட்டல்ல நிறுத்த போறோம், சட்னி சாம்பார் மட்டும் தான் கிடைக்கும், துணை இணை ஐட்டங்கள் கிடைக்காது, ஹோட்டல்கார எல்லாரும் அறிவிச்சிட்டு இருக்கிறான். இது எங்க போச்சு? ஏன் கேஸ் இருப்பு இல்ல? ஏன் பெட்ரோல் இருப்பு இல்ல? 1 மாதத்துக்கு கூட இல்லாத ஒரு நிலை என்று சொன்னால் நீங்கள் நாட்டை எப்படி நடத்த போகிறீர்கள்? இந்த கட்டமைப்பு இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறீர்களே, அப்ப எப்படி நடக்கும்? இன்னொரு குற்றச்சாட்டு சொல்லி இருக்கிறாரு, பெண்கள் தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். 1 மாசத்துக்கு முன்னாடி உங்க கவர்னர் RN ரவி ஒரு அறிக்கை கொடுத்து பார்த்துட்டு போனாரு. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் பெண்கள் பாதுகாப்பாக சுதந்திரமாக செல்லப்படுகிறது, இந்த மாநிலத்தை நான் பாராட்டுகிறேன், வரவேற்கிறேன் சொன்னார். ஏன் உங்க கவர்னர் உங்களுக்கு இந்த குறிப்பு தரக்கூடிய அவர்கள் எவ்வளவு மோசமாக இருக்கிறாங்க?
ஓகே. 2023 குற்றவியல் தேசிய குற்றவியல் காப்பாற்றிய பட்டியல் படி 4.5 லட்சம் வழக்குகள் பெண்கள் மீதான வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. அதுல முதலிடம் உத்தரப்பிரதேசம். நீங்க ஆகின்ற உத்தரப்பிரதேசம் 66,000 வழக்குகள். மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் கிட்டத்தட்ட 50,000 வழக்குகள். தமிழ்நாடு எங்கே கடைசியில வர 9,000 வழக்குகள் தானே இருக்குது. இது கூட தெரியாம நீங்க உழைத்து போறீங்க. சரி, ஓகே. எடப்பாடி இந்த என்டிஏ கூட்டணி வந்தா எடப்பாடி அதிமுக காணாம போகணும்னு சொன்னோம். இல்ல இல்ல இல்ல, முதல்ல எடப்பாடி காணாமல் போய் உள்ள வைக்கப்பட்டார். வெளியே இருந்த எடப்பாடி தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. அடுத்து அதிமுக காணாமல் போகும். அதுதான் இவருடைய கைங்கரியம். அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகளவிலே இந்தியா தலை குனிந்திருக்கிறது. 4வது மிலிட்டரி வைத்திருக்கிற நாடு முறையான தகவலை பெற்று மக்கள் வளத்தை காக்க முடியாத ஒரு அரசு. அதை பத்தி மேடையில பேசாமல் புறம்பேசி விட்டு செல்லக்கூடிய ஒரு நிலை ஒரு பிரதமருக்கு கேவலம் இல்லையா? ஒரு அடிப்படை சார், என் வீட்டு அடுப்பாக்களை, என் வீட்டு சமையல் கட்டு, என் வீட்டு கிச்சன் போடப்பட இருக்கிறது. போய் பாருங்க. அந்த கேஸ் ஸ்டவ்க்கு பதிலாக அந்த என்ன ஸ்டவ், அந்த கரண்ட்ல ஓடக்கூடிய அடுப்பை மக்கள் வரிசையில் வாங்கி கொண்டிருக்கிறார். சரி, ஓகே. மோசமான நிலை. இண்டக்ஷன் வாங்கிட்டு இருக்கிறாங்க சார். பேசலாம் சார். வாங்கிட்டு இருக்கிறான். ஓகே, ஓகே, பேசலாம் சார். நான் நிஜாமுதீன் சார், வணக்கம். நிஜாமுதீன் சார், பீகாருடைய தேர்தல் நவம்பர்ல நடந்த போது சார், இவர்தான் சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிறதை பாரதிய ஜனதா கட்சி முன்னிலைப்படுத்தியது, வெளிப்படையாக முன்னிலைப்படுத்தியது. இவருதான் சிஎம் ஆவாரு அப்படிங்கிறத திரும்ப திரும்ப பேசினார்கள். அங்க இருக்கக்கூடிய தலைவர்களும் பேசினார்கள், பிரதம மந்திரியும் பேசினார். ஆனா தமிழ்நாட்டில் அப்படி எந்த வார்த்தையையும் பிரயோகிக்காம சார், இங்க என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும், என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் சொல்லி செல்வதனுடைய நோக்கத்தை சரியாக ஏடிஎம்கே புரிஞ்சுக்கலையா சார்? ஏடிஎம்கேக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க, வேற வழி இல்லை. என்னை பொறுத்தவரை வேற வழி இல்லை என்றுதான் சொல்ல. சரி, என்று சொன்னால் நிதிஷ்குமார் பெயரை சொன்னால் தான் வெற்றி அடைய முடியும் என்ற நிலையை மோடி புரிந்த காரணத்தினாலே நிதிஷ்குமார் பெயரை சொல்லி வெற்றி பெற்ற பிறகு அவரை ஓய்வெடுக்க ராஜ்யசபாவுக்கு அனுப்பிவிட்டார்கள். சரி, அது மோடியுடைய கைகாரியம். இதேதான் மகாராஷ்டிராவில் நடந்தது, ஒவ்வொரு பகுதியிலும் நடந்து கொண்டிருக்கிறது. சரி, இதேதான் நாளைக்கு தமிழ்நாட்டில் நடக்க போகுது. ஆனா எடப்பாடி பழனிசாமி பேரை சொன்னால் யாரும் ஓட்டு போட மாட்டார்கள். மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் பேரை சொன்னால் யாரும் ஓட்டு போட மாட்டார்கள். அவருக்கு அந்த எந்த மதிப்பும் இல்லை என்று தெரிந்துவிட்ட காரணத்தினாலே அந்த கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று ஒவ்வொருவரும் இந்த கட்சியிலிருந்து முன்னாள் இந்நாள் எல்லாம் சென்றுகிட்டு இருக்காங்க. சரி, பெரும்பாலானவர்கள் திமுகவுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள், பெரும்பாலானவர்கள் தாவேகாவுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு நிலை இருக்கும் பொழுது எதற்காக அனாவசியமாக டயத்தை வேஸ்ட் பண்ணி கொண்டு எடப்பாடி பெயரை சொல்ல வேண்டும் என்பதுதான் மோடியுடைய கருத்து. நாளைக்கு அந்த கட்சி இல்லாமல் ஆக்க போற தெரிஞ்சு ஏதாவது சொல்லிட்டு இருக்கணுமா? அவருக்கு போட்டோ வைக்கணுமா? இது காலவரியமாகாதா? ஒரே நாள்ல 2 மாநிலத்தை சென்று பார்க்கக்கூடிய பிரதமர் அவ்வளவு வேகத்துலதான் சொல்லிட்டு போகணுமா? அந்த நேரத்தை வேற ஏதாவது சொல்லிட்டு போலாங்க. அப்படி என்று உணர்ந்த காரணத்தினால நாளைக்கு இல்லாமல் போற பெயரை எதற்கு சொல்ல வேண்டும் என்று உணர்ந்த காரணத்தினால மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய அப்பட்டமான பேச்சில் யார் யாரை கவிழ்க்க போகிறோம், யார் யாரை இல்லாமல் ஆக்க போகிறோம் என்று பட்டியல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புதுசில் எதிர்பார்த்ததுதான். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து அதான் சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க சொன்னதான் கூட்டணி, நாங்க கூட்டணி தலைமை என்று அமித்ஷா ஒரு தரம் இல்ல பல முறை சொன்னார். அது நாம தான் புரிஞ்சுக்கணும். அது புரியாமல் போனது அல்லது புரிந்து புரியாமல் நடக்கிறாரா எடப்பாடி என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. அதான் பிரச்சனை. இப்போதைக்கு கூட சார் என்னன்னா சார் ஏடிஎம்கே தலைமையில கூட்டணி அப்படின்ட்டு சொல்லும் போது ஏடிஎம்கேவை முன்னிலைப்படுத்துகிறார்கள். திரு எடப்பாடி பழனிசாமியை முன்னிலைப்படுத்த பாஜக விரும்பவில்லை. அதனுடைய வெளிப்பாடுதான் என்டிஏ ஆட்சின்ட்டு திரும்ப திரும்ப வலியுறுத்திட்டே இருக்கிறாங்களா? அத சார் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமை தாங்க பேச்சுவார்த்தை அங்க நடக்குது. சரி, கூட்டணி நடக்குது. இங்க எடப்பாடி எங்க போறாரு? டெல்லியில போய் பேசிட்டு வர்றாரு. இப்ப இவங்க அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்களா, அவங்க இவங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்களாங்கிற நிலைதான் என்னன்னு புரியல. புரியுது. இவ்வளவு பெரிய கட்சி, தமிழ்நாட்டுல 30 ஆண்டு கட்சி, பல கோடி உறுப்பினர்கள் கட்சி. தமிழ்நாட்டை என்னை பொறுத்தவரை 2 திராவிட கட்சி ஆள வேண்டும் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். இந்த சூழ்நிலையில யார் யாருக்கு அதிபதி, யார் யாருக்கு முதலாளி, யார் யாரை மிரட்டுகிறார்கள் என்பது தெரியவில்லை. அந்த காட்சி தெளிவாக இருக்கிறது. நாங்கள் முதலில் பெரியாரை தூக்கி வெளியே விட்டோம், இப்பொழுது எடப்பாடியை வெளியேற்றிருக்கிறோம், நாளைக்கு அதிமுக உள்ளேத்தான் போகும், ஏப்பம் உள்ளேத்தான் போகும் தெளிவாக சொல்லும் போது செயல்ல புரிஞ்சுக்கணும். வாயால சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, செயலில் புரிந்து கொள்ள வேண்டியதுதான் புத்திசாலித்தனமே. அந்த அறிவு கூட இல்லை என்று சொன்னா என்ன செய்ய முடியும்? ஓகே சார், அதாவது நான் குறைந்தபட்சம் நான் இந்த விளக்கத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன்
சார், அதாவது இவருதான் சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிறத, இவருதான் சிஎம் அப்படிங்கிறத பிரதம மந்திரி இவர் வந்திருக்கிறது அரசு விழாவுக்கும் வந்திருக்காரு, தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்திருக்காரு, எல்லா பார்ட்டியினுடைய லீடர்ஸும் மேடையில் இருக்கிறாங்க. அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம் அப்படிங்கிறதை அவர் அவசியம் சொல்லி செல்ல வேண்டியது ஒரு மரியாதைக்குரிய ஒன்றா? அதை தவிர்க்குதா பிஜேபி? மரியாதைக்குரிய ஒன்று மட்டுமல்ல, ஒரு கூட்டணி தர்மம். ஓகே, அவர் தோக்குறாரு ஜெயிக்கிறாரு, இந்த கட்சி 30 சீட்டு வருது 50 சீட்டு வருது, அதை பத்தி பிரச்சனை இல்ல. சரி. ஆனால் கூட்டணி தர்மம் என்பது எந்த கட்சி வழி நடத்துகிறதோ, எந்த கட்சி அதிக சீட்டில் போட்டியிடுகிறதோ அந்த கட்சி தலைவரை சொல்லித்தான் விழித்துத்தான் பேச வேண்டும் என்பது நாகரிகம். அது தெரியவில்லை என்று சொன்னால் பாரத பிரதமருக்கு என்ன நாகரிகம் இருக்கிறது யாராவது கேட்டு விடுவார். ஓகே, எனக்கே கேட்க சொல்லுது, ஆனால் பாரத பிரதமர் ஆட்சி கேட்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். ஓகே ஓகே, அதை வேண்டுமென்றே தவிர்க்கிறார்கள். நிச்சயமாக. ஓகே ஓகே, நான் இதுக்கு மேல அவங்களை அவமானப்படுத்தவே முடியாது. சரி.